வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிஎன்எஃப், அதாவது கன்ஜங்டிவ் நார்மல் ஃபார்மில் இன்னொரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள். ஸோ முதல்ல சிஎன்எஃப்னா என்னதுன்னா, நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரில் ரெண்டு டேர்ம்ஸ்க்கு இடையில் ஒரு ஆண்ட் கேட் வரணும். ஓகேங்களா? அப்புறம் அந்த உள்ளே இருக்கிறது எல்லாமே ஆர் சிம்பிள்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போது ரெண்டு சம்முக்கு இடையில் இங்கே ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் சிஎன்எஃப். ஓகேங்களா? ஸோ அது பேர் தான் ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ரி சம்னு சொல்லுவோம். இப்போது சம்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்தமாரி ஆரோஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன இருக்குங்க, இங்கே ஒரு ஆரோ இருக்குது. இந்த ஆரோ ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பி ஆரோ கியூ. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஆரோ ரிமூவ் பண்ணிவிட்டு இடையில் ஒரு ஆர் சிம்பிள் போடணும். இந்த பி டேர்முக்கு முன்னாடி ஒரு நாட் கேட் சிம்பிள் போடணும். சரி, இப்போ இங்கே ஆரோ இருக்குது. இந்த ஆரோ ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆர் சிம்பிள் போடுறேன். இந்த பிக்கு முன்னாடி நாட் சிம்பிள் போட்டுடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரோவை ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு ஆரோ ரிமூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிக்கு முன்னாடி நாட் போட்டாச்சு. இந்த ஆரோவை தூக்கிட்டு ஆர் சிம்பிள் போட்டாச்சு. மற்றதில் அடுத்து அப்படிங்க எழுதிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ இங்கே இன்னொரு ஆரோ இருக்குது. இப்போ இந்த ஆரோ ரிமூவ் பண்ணணும். ஸோ சேம் ஃபார்முலா தான். இந்த ஆரோ என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆர் சிம்பிள் போடணும். இந்த பிக்கு முன்னாடி நாட் சிம்பிள் போடணும். மற்றதில் எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ முதல்ல நான் இதை ரிமூவ் பண்ணேன். அடுத்த ஸ்டெப்பில் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போது எனக்கு இங்கே இதில் பாருங்கள், எந்த ஒரு ஆரோ சிம்பிளும் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்கள். இதுதான் எனக்கு இப்போதைக்கு ஆன்சர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இதில் டிமார்கன் லா அப்ளை பண்ண போகிறேன். அது என்ன டிமார்கன் லானா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரு டிமார்கன் லா ப்ராப்பர்ட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த இடையில் என்ன சிம்பிள் இருக்குங்க, ஆர் சிம்பிள். ஸோ இந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ இங்கே நாட்டு சிம்பிள் இருக்குது, நாட் இருக்குது. இங்கே கியூ இருக்குது. கியூக்கு பதிலாக பி. ஸோ இங்கே எது இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கியூஓ பிஓ. இடையில என்ன இருக்கீங்க, ஒரு ஆர் சிம்பிள். இங்கே நாட்டு, இங்கே பிக்கு பதிலாக கியூ இருக்குது. சரி, இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஃப்ரண்ட்டில் வந்து என்ன பண்ணோம், ஒரு நாட்டு சிம்பிள் போட்டு இந்த பி கியூ எடுத்து இங்கே எழுதணும். இங்கே என்ன இருக்கீங்க, கியூ பி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நாட்டு சிம்பிள் போட்டு இங்கே கியூவும் பியும் எடுத்து எழுதணும். கியூ பி எடுத்து எழுதிட்டு இங்கே சென்டரில் என்ன சிம்பிள் வருது, ஆண்ட். ஸோ அந்த ஆண்ட் சிம்பிள் இங்கே எழுதிடணும். சரி, இப்போ எழுதிட்டேன். இதுக்கு முன்னாடியும் எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன இருக்கீங்க, ஒரு நாட்டு சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த நாட் சிம்பிள் போடுறேன். இப்போ இந்தமாரி ரெண்டு நாட் இருந்தால் என்ன பண்ணிடலாம், நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு அப்போ பேலன்ஸ் எதை மட்டும் எழுதுனா போதும், கியூ அண்ட் பி. அதை தான் இங்கே எடுத்து எழுதிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்புலேருந்து இந்த ஸ்டெப்பு வர வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். ஸோ டிமார்கன்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் பயன்படுத்த போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்து இங்கே எழுதிக்கிட்டேன், ஆர். ஓகேங்களா? இந்த டேர்ம் எடுத்து இங்கே எழுதிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப என்ன பண்ணுறேன்னா, இந்த சென்டர் சிம்பிள் எழுதிட்டு திரும்ப இந்த நாட் பி எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த டேர்ம் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் டிஸ்ட்ரிபியூட்டிவாக எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதியாச்சு, இது கூட ஜாயின் பண்ணி. திரும்ப இதை எடுத்து எழுதியாச்சு, இது கூட ஜாயின் பண்ணி. ஸோ இடையில இருக்கிற அந்த ஆண்ட் சிம்பிள் அப்படியே வரும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் இங்கே முடிச்சாச்சு. இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி இங்கே ஒரு நாட் பி, இங்கே ஒரு நாட் பி இருக்குங்க இல்லையா? ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணால் எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு ஒரு அசோசியேட்டிவ் லா பயன்படுத்த போகிறேன். இங்கே போட்ட ப்ராக்கெட்டை இங்கே போட்டுக்க போகிறேன். ஸோ இதுக்கு போட்டுக்க போகிறேன், ப்ராக்கெட் போட்டாச்சு பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள். இப்போ இதை நான் பிரித்து எழுதுனா, இதை நாட் பி ஆர் கியூ. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் சிம்பிள் இருக்குது, ஆண்ட். திரும்ப நாட் பி, அப்புறம் சென்டர் சிம்பிள் ஆர், இங்கே செகண்ட் டேர்ம் பி. அதாவது இந்த டேர்ம் எடுத்து இது கூடவும் ஜாயின் பண்ணி எழுதுகிறேன். திரும்ப இதே டேர்ம் எடுத்து இது கூட ஜாயின் பண்ணி எழுதுகிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே ஒரு லா பயன்படுத்திட்டேன், அசோசியேட்டிவ் லா பயன்படுத்தியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த மாதிரி 2 வாட்டியும் நாட் பி இருக்குது. இந்தமாரி 2 வாட்டியும் சேம் சிம்பிள்ஸ் இருந்து இடையில் ஆர் கேட், அதாவது ஆர் சிம்பிள் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். அதாவது இந்த ரெண்டுத்துக்கு பதிலாக இங்கே ஒன்று எழுதிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் நான் அப்படியே என்ன பண்ணுறேன், நாட் பின்னு ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். இப்போ இங்கே பிபி இருந்தாலும் இங்கே பி தான் வரும். இங்கே நாட் பி இருந்தாலும் இங்கே நாட் பி தான் வரும். நெக்ஸ்ட்டு ஆர்கியூ, இதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள்.
இது எதுவும் சேஞ்சஸ் வராது, இதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு நாட் பி ஆர் ஒரு நார்மல் பி. இந்த பக்கம் ரெண்டுமே நாட் இருந்தால் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து எழுதலாம். இங்கே ஒரு நாட் இருக்குது, இங்கே ஒரு நாட் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு நாட் பி ஆர் பி இருந்தால் அதை ட்ரூன்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப்பில் நான் இதை வந்து ட்ரூன்னு மாற்றியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் நெகேஷன் ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தியிருக்கேன், அதை இங்கே எழுதியிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது. இப்போ பாருங்கள், இதுக்கு பதிலாக இது எழுதியாச்சு. ஓகேங்களா? அப்புறம் இதையும் எழுதியாச்சு, இது ட்ரூன்னு எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ட்ரூ வந்து இங்கே ட்ரூ இருக்குது, இந்த ரெண்டுத்து கூட நான் வந்து ஆண்ட் கேட் இருக்குது. ஸோ ஒரு ட்ரூ வந்து ஒரு ஆண்ட் கேட் கூட மல்டிப்ளிகேஷன், இது மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் தானே ஆயிடுச்சுன்னா, ட்ரூ கூட எது மல்டிப்ளை ஆனாலும் இப்போ இங்கே இதே தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து அப்படியே நான் எழுதிக்கிறேன். இந்த ட்ரூவை நான் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஐடென்டிட்டியில் பயன்படுத்தியிருக்கேன். சரி, இப்போ லாஸ்ட்டாக நான் செக் பண்ணி பார்க்கும்போது சென்ட்ரலில் எனக்கு இங்கே ப்ராடக்ட் வந்துடுச்சு, அதாவது ஆண்ட் கேட் வந்துடுச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு ஆர் சிம்பிள்ஸ் வந்துடுச்சு. அப்போ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த CNF as it is a product of elementary sum. ஸோ இது ப்ராடக்ட், இது எலமெண்ட்ரி சம். ஸோ இதோட CNF-ஐ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஸ்டெப்ஸ் வேணால் பயன்படுத்தி இதை லாஸ்ட்டில் இப்படி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆரோஸை ரிமூவ் பண்ணுங்கள், அப்புறமா டிமார்கன் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பயன்படுத்தி லாஸ்ட்டில் கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.